ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தாவேக எம்எல்ஏக்கள் பண்ற அட்டூழியங்கள் இருக்குல்ல, எப்பா 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 கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவ்வளோ அட்டூழியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தாவேக எம்எல்ஏக்கள் நாங்க தான் இந்த தொகுதிக்கு எல்லாமே, எங்க ஆட்சி தான் அப்படின்னு அவங்க பண்ற அட்டூழியம் ஒரு பக்கம் இருக்குது. ஆரம்பத்துல பதவி ஏற்றுக்கொள்ளும் போது பல அட்டூழியங்கள் பண்ணாங்க, சிலிமிஷங்கள் பண்ணாங்க. இந்த கடவுள் பேரில் ஆணையிடுகிறேன், உறுதிமொழி எடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏக்களா பதவி ஏற்கும் பொழுது சட்டப்பேரவையில நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பார்த்திருப்போம். அப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, விஜயை பார்த்து கடவுள் பேரில் உறுதிமொழி அளிக்கிறேன் அப்படின்னு அவரை பார்த்து சொல்றதும், அவர் மேல கையை வச்சு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. சோ இது இங்க மட்டும் தான் நடக்குதா அப்படின்னா, புதுச்சேரியில அதை விட ரொம்ப கேவலமா ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, மணவெளி தொகுதியில தாவேக சார்பா ராமு அவர்கள் போட்டியிட்டு வென்றிருக்கிறாருங்க. அவர் பதவி பிரமாணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்குள்ள, புதுச்சேரி சட்டமன்றத்துல தற்காலிக சபாநாயகர் அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏ அன்பழகன் தலைமையில பதவியேற்றுக் கொண்டாங்க. அப்ப அவர் பதவியேற்கும் போது அந்த எல்லாமே வாசிச்சுட்டு மனதார உளமாற உறுதி கொள்கிறேன், கடவுளின் பேரில் உறுதி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் விஜயை பார்த்து சொன்னாங்க, விஜய் இந்த சைட்ல இருக்கும்போது கையை எப்படி வச்சு சொன்னாங்க, அதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒருபடி மேல போயிட்டாங்க. விஜய் இல்ல, அந்த சட்டப்பேரவைக்குள்ள விஜய் இருந்திருந்தா அவர் தலைமையிலே போய் சத்தியம் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, உறுதிமொழி எடுத்திருப்பாங்க போல. நல்ல வேலை அந்த மனுஷன் அங்க இல்ல. சோ இதனால என்ன பண்ணிருக்கிறாரு ராம் அவர்கள், என்ன பண்ணிருக்காருன்னா சட்ட பாக்கெட்டுக்குள்ள போட்டோ எடுத்து கடவுளின் பேரில் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாருங்க. இது பக்கத்துல சபாநாயகர் இருந்தார் பாருங்க, அவர் எட்டி பாக்குறாரு, என்னையா மனுஷன் ஏதோ போட்டோ பாக்குறாப்பாட்ட காட்டுறாப்பலையே அப்படின்னு எட்டி பாக்குறாரு. எட்டி பார்த்துட்டு கடுப்பாயிட்டு வச்சு செஞ்சிருக்கிறாரு. இங்க பாருங்க, சட்டப்பேரவைக்குள்ள இது மாதிரிலாம் போட்டோ அந்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணுங்க, சட்டப்பேரவை குறிப்புல இருந்து அதெல்லாம் நீக்கிடுங்க, அந்த வீடியோ எல்லாம் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே 1008 கடவுள் இருக்கிறாருங்க, இதுல 1009 கடவுளை கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு படார்னு போட்டு வடிச்சிட்டாரு. இந்த மனுஷனுக்கு எங்கதான் தோணுச்சுன்னு தெரியல இந்த விஷயங்கள்லாம். ஏன்னா இங்க எதுவுமே அது மாதிரி பண்ணல, அங்க வச்சு செஞ்சுட்டா போல அன்பழகன் சபாநாயகர் அவரு. ஏன்னா இது ரொம்ப 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 தப்பு. ஏன்னா சட்ட விதிமுறைகள் என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டப்பேரவைக்குள்ள சட்ட விதிமுறைகள் என்ன சொல்லுதுன்னா, கட்சி சார்ந்த ஒரு போட்டோவையோ எதுவோ எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா மனுஷன் போட்டோவே தூக்கி காமிச்சு என்ன பண்ணிருக்கா போல உறுதியளிச்சிருக்கு. இது சட்டப்பேரவையில சட்டமன்றத்துல விதிகளுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதெல்லாம் சுட்டி காட்டி தான் சபாநாயகராக இருந்த அன்பழகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, வச்சு இந்த கடவுளா விஜய் கடவுளெல்லாம் மாத்தாதீங்க, மனுஷன் பாவரு பாவம், அந்த மனுஷன் எங்கே இருக்காப்பல, அந்த மனுஷன் எதுக்குப்பா வாட்டி வதைக்கிறீங்க, கடவுளுகிடலாம் சொல்லாதீங்க, ஏற்கனவே 1008 கடவுள் இருக்கிறாங்க நாட்டுல, 1009வது கடவுளா கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு படார்னு போட்டு உடைச்சிட்டா போல. இதனால ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். அது என்ன கடவுளின் பேருன்னா, நீங்க விஜய் கடவுளா இருந்துச்சுன்னா அது உங்க கட்சி ஆபீஸ்க்குள்ள வச்சுக்கோங்க, பொதுவெளியில பேசுங்க. சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டா சில விதிமுறைகள் இருக்கு, அந்த விதிமுறைகளின் படிதான் நடந்து கொள்ளணும் கண்டி. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படிதான். நீங்க தமிழக வெற்றி கழக சார்பா ஒரு தொகுதியில நின்னீங்க, ஜெயிச்சிங்க, ஓகே, விஜயால ஜெயிச்சிங்க, விஜய் நீங்க கடவுளா வச்சிருக்கீங்கன்னா உங்க பூஜை ரூம்ல போட்டோவா வச்சு மாலையை போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சாமியோ கும்பிடுங்க, இல்ல சிலையை வச்சு கோயிலா கட்டி சாமி கும்பிடுங்க, அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா அதை நீங்க சட்டத்துக்குள்ள திணிக்கணும்னு நினைச்சா எப்படி? இது ரொம்ப தப்புல. நிறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. இது அதே நேத்து நிகழ்ச்சியில தனியா சாய் சரவணன் நினைக்கிறேன், பாஜக விலகி போயிட்டு தாவேக்கால நின்னார்ல, அவரு எம்எல்ஏவா பதவியேற்றுக்கும் பொழுது அவரை பதவி ஏத்துக்கினாரு, விசில் அடிச்சிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அவரை கிண்டல் பண்ணி இருக்கிறாங்க, அன்பழகனை கிண்டல் பண்ணி அது ஒரு வீடியோவா வெளியே பயங்கர ட்ரோலாம் ஆயிருக்கு. அடுத்து டிவிக்கு ஆச்சுதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சு கேவலப்படுத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு சட்டப்பேரவைக்குள்ள சட்டப்பேரவை தலைவர் இருக்கிற சபாநாயகர் இருக்கிறாரு, அவருக்கு எந்த அளவுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும், எந்த அளவுக்கு அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் கூட இந்த எம்எல்ஏக்களுக்கு தெரியலையே அப்படின்னு பலர் என்ன பண்றாங்க, கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் மணவெளி தொகுதி எம்எல்ஏ ராம் அவர்கள் பண்ணது ரொம்ப 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 தப்பு அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. உடனே தற்காலிக சபாநாயகர் இருந்த அன்பழகன் அவர்கள் அதிரடியா இது என்ன பண்ணிருக்கிறாரு, நீக்க சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கருத்து சொல்லி இருக்கிறாரு. 1008 கடவுள் இருக்கு, 1009வது கடவுளை உருவாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருக்காரு, தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. இது ரொம்பவே சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. சோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்களுக்கு இது ஒரு பெரிய சவுக்கடி அப்படிதான் சொல்லணும். ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள போனா
என்ன உறுதிமொழி எடுக்கிறோமோ அந்த உறுதிமொழி எடுத்துட்டு வரணும். தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது, தேவையில்லாத போட்டோகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அது பெரிய இஷ்யூ ஆக்க கூடாது அப்படின்னு சட்ட விதிமுறைகள் இருக்கும்போது இதை சட்ட விதிமுறைகளை மீறுற மாதிரி தான் செயல்பட இருக்குது. விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு இங்க வரணும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. சபாநாயகர் அவர்கள் இது மாதிரி சொன்னது பயங்கர வைரலா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.